பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. அவரை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் ஏசப்பா பிள்ளை தானே, அவரை நம்புறீங்கல்ல, அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்கள, அப்போ ஏன் கலங்குறீங்க? சந்தோஷமாக இருங்க. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை மாற பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்வி, ஒரு சில காரியங்களுக்காக நான் பல மாதங்களாய் ஜெபித்து வருகிறேன், வருஷங்களாய் ஜெபித்து வருகிறேன், பதில் இல்லையே. ஒருவேளை ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? இல்லை என் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டாரா? இல்லை நான் சரியாக ஜெபிக்கலையா? இல்லை தேவன் விரும்புகிற அளவுக்கு என்னுடைய ஜெபம் இல்லையா? இப்படி நிறைய கேள்விகள் வரும். ஒரு காரியத்தை வேதத்தின்படி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளை அவர் நியமித்திருக்கிறார். அந்த நாளிலே அவர் அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். பர்ஃபெக்டாக செய்து முடிக்க போகிறார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் என்ன வேணும்னு நம்ம அப்பாவுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எவ்வளோ தான் ஜெபிச்சாலும் உங்கள் ஜெபத்தை என்னைக்கு நிறுத்திடாதீங்க. எப்போதும் ஜெபித்து கொண்டே இருங்கள். உங்கள் தேவைகளை, நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களை தேவன் முன் குறித்த அந்த ஏற்ற காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியங்கள் நிறைவேறும். கர்த்தர் செய்வார். ஆண்டவர் இனிமேலும் உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிறதில்ல. ஆண்டவர் நமக்கு செய்து முடித்திருக்கிறார். அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது, யாருக்கு ஏற்ற காலம்? உங்களுக்கும் எனக்கும் ஏற்ற காலம் இல்லை, தேவனுக்கு ஏற்ற காலம். அவர் முன்குறித்த அந்த காலம் வரும்பொழுது நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவார். நாம் எதிர்பார்த்திருக்கிற தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை நீங்கள் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்திருக்கலாம், ஒரு சொந்த வீட்டுக்கு எதிர்பார்த்திருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்திருக்கலாம், இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு நீட் தேர்வு எழுதி அதன் மூலமாக ரிசல்ட்டை எதிர்பார்த்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஏற்ற காலத்தில் செய்கிற தேவன் அதை எப்படி செய்வாராம்? நேர்த்தியாய், அதின் காலத்திலே நேர்த்தியாய், மிக நேர்த்தியாய். அதாவது அதுக்கு மேலே யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அப்பா உங்களுக்கு எனக்கு செய்வார். சந்தோஷம் தானே நமக்கு? மகிழ்ச்சியாக இருங்க. எந்த நிலைமையிலும் ஜெபத்தை கைவிட்டுடாதீங்க, முறுமுறுத்துடாதீங்க, பின்மாற்றத்தில் போயிடாதீங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. கர்த்தர் ஏற்ற காலத்திலே நேர்த்தியாய் நம் காரியங்களை வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? சந்தோஷத்தோடு கூட. அன்பின் தகப்பனே, எங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவரே நீர் நேர்த்தியாய் பதில் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும். ஆண்டவரே காரியங்களை வாய்க்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.